இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். அது யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனை நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவையுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சி இருந்த அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தருடைய கூக்குரல் சேனுடைய கர்த்தரின் செவியில் கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஐஸ்வர்யவான்களே கேளுங்க, உங்கள் மேல் வரும் நிபந்தனைகள் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் மேல் வரக்கூடிய நியாயத்தீர்ப்பின் நிமித்தம் வரக்கூடிய காரியங்களுக்காய் புலம்பி அழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒட்டகமானது ஊசியின் கால் நுழைவது எளிதாக இருக்கும், ஐஸ்வர்யான்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைய அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் அப்படியே ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் சொல்லலை. ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் அவங்க போக மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை பாருங்களேன். உங்கள் பொண்ணும் பிள்ளையும் துருப்பிடித்தது, இதெல்லாம் துருப்பிடிச்சு ஒன்றும் இல்லாம சும்மா கிடக்குது. ஆனா இதோ உங்கள் வயல் நிலங்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்கலிடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளின் கர்த்தருடைய செவியில் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, நீங்க செல்வ செருக்காய் கோடி கோடியா நீங்க பணம் வச்சிருந்து அதை கேட்பார்கள் அல்லாதபடி அங்கு வெள்ளியும் பொண்ணும் என்ன துருப்பிடித்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவர்கள் தாங்களிடம் பணிபுரிகிற பணிவிடைக்காரர்கள், வேலை செய்கிறவங்களுக்கு அவருடைய கூலியை நீங்கள் பிடித்து வைத்தீர்கள்னால் அது சாபமாய் மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது நிமித்தமே ஐஸ்வர்யவான்களே, செல்வந்தர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நிபந்தனைகளுக்கு, நிந்தைகளுக்கு, நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அப்ப நம்ம இங்க என்ன செல்வர்களா, ஒருவேளை நமக்கு ஆள்கள் இருக்கலாம், எல்லாமே நம்மளை சுத்தி பயங்கரமான ஒரு பாதுகாப்பு கூட இருக்கலாம். ஆனா பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர், ஒருவேளை நம்ம அதை நினைக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இங்க நமக்கு தேவை எல்லாமே, எல்லா தேவைகளும் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கணும். நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அதிகமாய் செல்வத்தை சேர்த்து பயங்கரமா அதை சேர்த்து வைத்து ஆண்டவர் சொல்றார் ஒரு வசனத்துல, உடனே இன்று இரவு உன் ஜீவனை நான் எடுத்துக்கொண்டா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பறித்து போயிட்டா, நீ கோடி கோடியா சம்பாதித்து வைத்த பணத்தை நீ என்ன செய்ய, யார் அதை அனுபவிப்பா அப்படின்னு சொல்லப்படுகிறது. செல்வம் தேவை, ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு தேவையானவைகளை சம்பாதித்துக் கொள்வது ஆண்டவர் அதுல ஒண்ணு சொல்ல மாட்டார். ஆனா அளவுக்கு மீறி சம்பாதிக்கிறவர்களை, கடவுளே வேணான்னு சொல்லி சம்பாதிக்கிறவர்களை, அடுத்தவங்களுடைய கையின் பிரயாசங்களை அபகரித்து, கூலிக்காரனுடைய சம்பளங்களை அபகரித்து வைத்து அதன் நிமித்தமாய் அவர்கள் வாழ்ந்து, அதாவது உங்க பொண்ணும் வெளியும் நிறைந்து கிடக்கிறது, ஆனா கூலிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை நீங்க கொடுக்காம வச்சிருந்தீங்கன்னா அது சாபம். அப்ப உங்க நிபந்தனைகள் நிமித்தம், உங்களுக்கு வரக்கூடிய நிந்தைகள் நிமித்தம் அலறி இப்பொழுதே நீங்க அழுங்கள் அப்படின்னு சொன்னா அது நீங்க கவனமா இருந்துக்கங்க, எச்சரிக்கையா இருந்துக்கங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஐஸ்வர்யவான்கள், செல்வந்தர்கள் ஆண்டவர் விசேஷமாய் பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறத காரணம் பாருங்க. பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க, எல்லாரும் பெரிய பணக்காரங்க இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, செல்வம் நிறைய இருக்கிறது. ஆனா அந்த செல்வத்தின் நிமித்தமாய் நீங்கள் கவனமாய் இருக்கும்படியா தேவை மீண்டும் மீண்டுமாய் கொண்டு போய், அதாவது அந்த அசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி எழுகிறது. எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சு காசை வைக்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாள்ல பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க கவனமா இருக்கணும். ஒருவேளை நீங்க அவ்வளவு நீங்க பணத்தை சம்பாதிச்சு கொண்டு போய் அதை துருப்பிடிக்கிற அளவு வைத்து விட்டு, ஆனா கூலிக்காரனுக்கு, உங்ககிட்ட வேலை செய்யறவனுக்கு சரியா நீங்க சம்பளம் கொடுக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டவருடைய சம்பளத்துல கணக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். பிரியமானவர்கள், நீங்க அதை எடுக்காம நீங்க அனுபவிப்பீங்களா அப்படின்னு தெரியாது. அப்படி அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது
உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு கூடிய சரியான அந்த கூலியை நீங்கள் கொடுக்காமல் விட்டீர்களான ஆண்டவருடைய சமூகத்தில் கணக்கு கேட்க வேண்டும். ஒருவேளை அநேக காரியங்கள் கீழே சொல்ல, நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை, பூமியில் நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகமாய் உழன்றீர்கள். அது அநேக காரியங்கள் செய்கிறது. நீ பணத்தை சம்பாதிக்கிற நிமித்தமாய், அதாவது சாதாரணமா சொல்ற நீதிமான்களை பழி வாங்குகிறீங்க. அநேக காரியங்கள் இருக்கிறது. நீதிமான்களை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி, யாரையாவது ஒரு நல்ல மனிதனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவர் தவறான மனிதன் என்று சொல்லி அவர்களை கொலை செய்கிற அளவிற்கு போவோமானால் அவ்வளவு பெரிய அந்த பூரம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இது நிமித்தமாய் வரக்கூடிய உங்க செல்வங்கள், உங்களோட அந்த சொத்துகள் எல்லாம் என்ன செய்யணும், உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லு என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு கவனமா இருக்கு. நீங்க சம்பாதிக்கிற பொருளை கூட ரொம்ப கவனமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். செல்வந்தர்களே அப்படின்னு சொல்லி, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிபந்தனைகளின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறதா நீங்க அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சு அதனுடைய பரலோகம் ஒன்று இருக்கு, நரகம் ஒன்று இருக்குன்றது கண்ணுக்கு மறைத்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இது வைத்திருக்கிறது 100% உண்மை. வேத புத்தகத்தை நீங்க வாசித்தீங்க, ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இது தெரியாம இருந்தீங்க, யாராவது அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தை ஒருபடியாக வாசித்துருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்டுருங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமே, ஏன்னா அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு இன்மைக்குரிய காரியத்துக்கு மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மறுமைக்கு ஒரு காரியம் உண்டு என்பதை அறிந்து, கடினமான காரியம் தான், ஆனா நீங்க அதில் நீதி உள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்ற காரியத்தை செய்யாதபடி கவனமாய் நீங்க இருப்பீர்களானால் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கண்களை மூடுவோம். ஜெபம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்களே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, செல்வத்தை சம்பாதிப்பதில் ஆண்டவரே நாங்கள் கவனமாய் இருக்கும்படியாய், ஆண்டவரே மற்றவர்களுடைய பணத்தை நாங்கள் அபகரித்து விடாதபடிக்கு, நீதிமான்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே நீதி உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்படிப்பட்ட யாரும் இருப்பார்களான அவர்களை மன்னித்து இயேசுவை அறிகிற ஞானம், ஆண்டவரை மறுமைக்குரிய ஒரு காரியம் உண்டு என்பதை அறிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்வீராக. இன்மைக்குரிய காரியத்துக்கு மாத்திரம் நாங்கள் சரியாய் நடந்து விட்டு ஆண்டவரை செல்வங்களை சேர்த்து வைத்து விடாதபடி, ஆண்டவரே மறுமைக்குரிய காரியத்துக்கான காரியங்களை நாங்கள் சேர்த்து வைக்க ஆண்டவரை கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.